ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 43 அதிகாரம் 5 கவனிக்கும்படி விரும்புகிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, என் முகத்துக்கு இரட்சிப்பு. என் முகத்துக்கு இரட்சிப்பு. இரட்சிப்பு என்ற வார்த்தை பொதுவாக எல்லாரும் பேசுகிற ஒரு வார்த்தை. இரட்சிப்பு என்றால் என்ன? வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்புவிப்பது. To escape from the imminent danger that is coming. என்ன ஆபத்து? ஆத்துமாவுக்கு ஆபத்து வருகிறது. பாவத்திலிருந்து மீட்கப்பட, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்கு இயேசுவிடம் வருகிற போதுதான் பாதாளத்தின் அழிவுக்கு நம்மை மீட்டு அதிலிருந்து விடுதலையாக்க இயேசு சிந்தின இரத்தத்தினால் கழுவப்படுவதுதான் ஆத்தும ரட்சிப்பு. The salvation to escape from the danger that is coming. இங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, முகத்துக்கு ரட்சிப்பு. சற்று வித்தியாசமான வார்த்தை இது. என்ன முகத்திற்கு ரட்சிப்பு? அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இன்னைக்கு கலங்கி போயிருக்கிற அநேகர் உண்டு. இருதயத்திலே தியங்கி இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்முடைய தேவன் யார்? உங்கள் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறவர். There is a need for the salvation of your face. அப்படி முகத்தை ரட்சித்த ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. அது 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 18 வாக்கியத்தை நீங்கள் கவனிக்கிற போது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 வசனம் கடைசி வரி இப்படி சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. Her face was not sad thereafter. அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுதான் முகத்துக்கு ரட்சிப்பு. உங்கள் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை இயேசு தருவார். முகத்தில் என்னையா ரட்சிப்பு? இந்த அன்னாள் என்ற மகளுக்கு முகத்திலே துக்கம். She was so sad and her face reflected the sadness of her life. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப நாள் மனசில் இருக்கிற கவலையை, துக்கத்தை யாரும் மறைக்கவே முடியாது. தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் மறைக்க முடியாது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் முகம் துக்கமாய் இருந்தது. நீங்கள் பாருங்கள், அவள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் மட்டும் அவள் உள்ளத்தில் ஒரு முகத்தில் அந்த துக்கம் தெரிந்தது. She need to receive a word from God to have the salvation of her face. ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை கிடைத்த பிறகு அவள் முகம் துக்கமாய் இருக்கவில்லை. There is something different that happened. தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் போது ஒரு ரட்சிப்பு வருகிறது. முகத்துக்கு தேவன் ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவள் எப்பொழுதும் வருஷம் ரெகுலர்லி she came to the presence of God. தேவ சமூகத்துக்கு எப்பொழுதும் வருகிறவர்கள், தேவனிடத்திலே வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்து கொண்டிருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 வசனம் சொல்லுகிறது, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்.
Her adversary provoked her again and again. மிகவும் விசனப்படுத்தப்பட்ட ஒரு மகளாக காணப்படுகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அடிக்கடி உங்களை விசனப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா? மிகவும் விசனப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா? வார்த்தைகளினால், செயல்களினால் உங்களை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். You are a broken vessel. நீங்கள் உடைந்து போன ஒரு பாத்திரமாக இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் யார்? உங்கள் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரம் 10 சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அவருடைய மனநிலையை பாருங்கள். மிகவும் அழுது, மனம் கசந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தர விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் மனம் கசந்து மிகவும் அழுதாள்? துக்கத்தின் மேல் துக்கம். நீண்ட நாட்களாய் அவள் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. sorrow after sorrow, bitterness after bitterness, and tears after tears. மிகவும் அழுது, மனம் கசந்து, மிகவும் விசனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அப்படி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் தேவன் ஒரு வார்த்தை அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். 13 அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தானால், அப்பொழுதிருந்த அந்த ஆசாரியன் கூட அந்த மகளை தப்பாய் பேசுகிறதை பார்க்கிறோம். She was misunderstood by her pastor also. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் யாரிடம், எந்த நபரிடம் போய் உங்கள் வேதனையை சொல்ல வேண்டும், ஆறுதல் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களே உங்களை தப்பாய் கூட புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் யார்? உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பை தருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வார்த்தை வருகிறது, அதே ஆசாரின் இடத்திலிருந்து தேவனுடைய ஒரு வார்த்தையாக வருகிறது. 17 சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நீண்ட நாள் விண்ணப்பம், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, நீண்ட நாள் மனதில் ஒரு ஏக்கம், அடிக்கடி விசனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்த அந்த மகளுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீண்ட நாட்களாய் அந்த வருத்தத்தில் இருக்கிறீர்கள், சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிற ஒரு தேவன். நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த நேரத்திலே God answer your prayer. It is a long pending issue, but here is a God who is a salvation to your face. உங்கள் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பு. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 18 அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. வாட் அ டிராஸ்டிக் சேஞ்ச். ஐயா, வார்த்தை கிடைத்ததுமே அவள் முகத்தின் துக்கம் மாறினது. இன்றைக்கு உங்களுக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. நீங்கள் புசிக்கலை, சாப்பிடக்கூட மனசில்லை, மன விசனமாக இருக்கிற போது, மனம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் நிறைய பேருக்கு சாப்பாடு கூட பிடிக்காது, போஜனத்தின் மேல் விருப்பம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை கிடைத்ததுமே, ஹல்லேலூயா, தட் இஸ் யுவர் சால்வேஷன். உங்கள் பிரச்சனைக்கு என்ன வேண்டும்? தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஐஸ்வர்யத்தினால், பணத்தினாலேயோ பொருளினாலேயோ நீங்கள் விடுதலை ஆகுவதில்லை. தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? சமாதானத்தோடே போ. இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக புறப்பட போகிறீர்கள், தேவனுடைய வார்த்தை வருகிறது, சமாதானத்தோடே போ. உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். அதன் பிறகு அவள் முகம் துக்க முகமாக இருக்கவில்லை. There was something that touched her heart and her life.
ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை மாற்ற அவர் வார்த்தை போதுமானது. உங்கள் துயரத்தை, விசனத்தை மாற்ற அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார், குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அது ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் தந்தார். சமீபத்திலே ஒரு குடும்பத்தை என்னை பார்க்க வந்திருந்தார்கள். ஒரு வருடம் முன்பதாக அவர்கள் இருந்த சபைக்கு தேவ செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன். அங்கே இந்த குடும்பம் கண்ணீரோடு நின்றார்கள். ஐயா, என் மகளுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, நாங்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் அந்த குடும்பத்தார் எனக்கு அணுகி சொன்னார்கள் ஃபோனிலே, பிரதர், கர்த்தர் எங்கள் மகளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அந்த மன விசனம், அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைத்தது. ஒரே ஒரு வார்த்தை, சமாதானத்துடனே போ. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வந்தார்கள். தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். இட் வாஸ் a long pending issue. It was a regular request before God. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களை தொடுகிறது. இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது. தேவனுடைய கரம் அமருகிறது. உங்கள் முகத்திற்கு ரட்சிப்பு, உங்கள் முகத்தில் இருக்கிற துக்கம் இனி இருக்க போவதில்லை. உங்கள் முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றி கர்த்தர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறவர். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். யார் விசனப்படுத்தினால் என்ன, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தை அனுப்புகிறார். யூ ரிசீவ் தட் வேர்ட். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை. நம் ஆரம்ப வசனத்தை வாசித்தோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன் முகத்திற்கு ரட்சிப்பு. இன்னும் அவரை துதி. Keep praising him. Receive the word. Praise him. Your sadness will be gone and he will be the salvation to your face. நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது உங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன், அவருடைய வார்த்தை போதுமானது, வல்லமை மிகுந்தது, ஜீவனுள்ள வார்த்தை, ரட்சிக்கிறது. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தை முகத்துக்கு ரட்சிப்பு தருகிறதப்பா. அன்னாளுடைய முகத்தை ரட்சித்தீரே, வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தீரே, அடைக்கப்பட்டிருந்த எல்லா நன்மைகளும் அவளுக்கு வந்து சேரும்படி சொன்னது போல எந்தெந்த நன்மைகளுக்காய் உம்முடைய பிள்ளைகள் தவிக்கிறார்களோ கிருபை தாரும். உம்முடைய வார்த்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ. உள்ளத்திலே கிளேசத்தோடு இருக்கிறவருக்கு தேவ சமாதானத்தின் வார்த்தை, அவங்க விண்ணப்பத்தை தேவன் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். உகந்த விண்ணப்பம், உமக்கு பிரியமான விண்ணப்பம். ஆண்டவரே, அவங்க மனம் கசந்து அழுகிறதை பார்த்திருக்கிறீர், துயரத்தை பார்த்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வல்லமையான வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், மீட்டெடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், அந்த தடைகள் நீங்குவதற்காய் ஸ்தோத்திரம், தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அந்த பலவீனம் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அவர்கள் துதிக்கட்டும். துதியை நிறுத்திவிடக்கூடாது. உம்மை ஆராதிக்க வருகிறதை நிறுத்திவிடக்கூடாது அப்பா. தொடர்ந்து 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 இடைவிடாமல் உம்மை ஆராதிக்க துதிக்க உதவி செய்கிற உம்முடைய வார்த்தையின் வல்லமை இப்பொழுது அவர்களை தொட்டு முகத்தை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவர் முகங்கூட ஆண்டவரே குனிந்து வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொருடைய தலையும் நிமிர பண்ணுகிற தேவன் இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும். முகத்திற்கு ரட்சிப்பை நீர் தருகிறீர். ஹல்லேலூயா. சாட்சியாய் நிறுத்துவீர். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆண்டவரே, நிந்திக்கிற மக்கள் நடுவிலே ஒவ்வொருடைய முகத்தையும் ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நீர். Thank you for the miracle word that touches and transforms the life. உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், சாட்சிகளாய் நிறுத்துங்க. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.